இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம். நம்ம இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம், யார் பாக்கியவான் அப்படின்றத குறித்து தியானிக்கிறோம். அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறோம், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுகிறவர்கள், ஆடம்பரமாய் வாழுகிறவர்கள், அநேக ஆஸ்தி சம்பத்து உள்ளவர்கள், உயர்ந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பாக்கியவான்கள் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியங்கள் மட்டும் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையிலே ஆசீர்வாதமும் சந்தோஷமும் இருக்கணும். அப்படிதான், அப்படி இருக்கிறவர்களை தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்றோம். நம்ம கிரேக்க பதத்தை பார்த்தோம், மக்காரியோஸ். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் சமாதானம் உள்ளவர்கள், அதாவது சந்தோஷம் உள்ளவர்களாகவும் வாழ்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆஷேர் அப்படின்ற வார்த்தை எபிரேய பதத்தை பார்த்தோம், அதுவும் அதே அர்த்தம் கொள்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாட்கள்ல நம்ம தியானித்தோம், ஆவியில எளிமை உள்ளவர்களாக நம்ம வாழணும், அப்பதான் நம்ம பாக்கியவான்களா இருப்போம் அப்படின்னு பார்த்தோம். துயரப்படுகிறவர்கள், பாவத்தை குறித்ததான உணர்வு, பாவ துயரம் உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத பார்த்தோம். சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம பாக்கியவான்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இரக்கம் உள்ளவர்களா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது பாக்கியவான்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இருதயத்துல சுத்தமுள்ளவர்களாய் நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம பாக்கியவான்கள் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். சமாதானம் பண்ணுகிறவர்களா நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா நம்ம பாக்கியவான்கள் அப்படின்றத தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம ஒண்ணு தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:12 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இது சற்று வித்தியாசமாய் காணப்படுகிறது. என் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பொய்யான காரியங்களை குறித்து நம்மை குற்றப்படுத்துவார்களானால், ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களின் நிமித்தமாக, ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் நம்ம மேல பொய்யாய் குற்ற சுமத்துறவர்களாய் காணப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது வித்தியாசமாய் காணப்படுகிறது. மற்றவங்க நம்மளை குற்றப்படுத்துகிறவர்களாய், பொய்யா நம்ம குற்றப்படுத்துகிறவர்களாய் இருந்தாங்க அப்படின்னா பாக்கியவான்கள். இவ்வளவு நேரம் நம்முடைய காரியங்கள், நான் இதை செஞ்சா நான் பாக்கியவான் அப்படின்றத பார்த்தோம். இந்த நேரத்துல ஆண்டவருக்காக நம்ம வாழுகிறதுனால, ஆண்டவருக்காக நம்ம செயல்படுகிறதுனால மற்றவங்க நம்ம மேல பொய்யான காரியங்களை சொன்னாங்க அப்படின்னா பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை குறித்து நம்ம தியானிக்கும் போது சற்று நமக்கு இது கடினமாக காணப்படும். யாராவது நம்மை குறித்து பொய்யான காரியங்களை சொல்லாங்க அப்படின்னா நம்மளால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. மிகவும் வேதனைக்குள்ளானவர்களாக நம்ம காணப்படுவோம். செய்யாத காரியங்களை, பொய்யான காரியங்களை நம்மை குறித்து பரப்பி விட்டு விட்டார்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், வருத்தம் உள்ளவர்களாகவும் வேதனை உள்ளவர்களாகவும் காணப்படுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியவான்கள். ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா வாழுகிறதுனால இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை உங்கள் மேல சுமத்துறாங்களா, நீங்க பாக்கியவான்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு ஃபாதர் ஒரு சின்ன கிராமத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். அவர் ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்தாராம். அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் அந்த ஃபாதரை மிகவும் நேசித்தாங்களாம். ஆண்டவருக்காக அவர் வைராக்கியமாய் வாழ்ந்தாராம். ஆண்டவரை பற்றிய அன்புள்ளவராய், மற்றவர்களுக்கு அன்புள்ளவராக காணப்பட்டாரு. அந்த அன்பின் மூலமாக ஆண்டவரை அவர் வந்து என்ன செஞ்சாராம், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினவராக காணப்பட்டாராம். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பெண் வந்து ஒரு சின்ன ஒரு கை குழந்தை எடுத்துட்டு வந்து அந்த ஃபாதர் முன்பதாக சொன்னாலாம். எல்லாரும் இருக்கும்போது, இந்த குழந்தை வந்து என்ன செய்து, உங்களுக்கு பிறந்ததுதான், நான் நம்ம 2 பேரும் செய்த தவறின் நிமித்தமாக இந்த குழந்தை பிறந்துட்டு, இவ்வளவு இதுக்கு மேல இந்த குழந்தையை என்னால வளர்க்க முடியாது, நீங்களே வளர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாலாம். எல்லாரும் இந்த ஃபாதரை மிகவும் வந்து குற்றப்படுத்தினாங்களாம். இந்த ஃபாதர் இப்படிப்பட்டவரா இருந்திருக்காரு, இவ்வளவு நல்லது செஞ்சாரு, இப்படிலாம் வாழ்ந்தாரே, ஆனா இப்படிப்பட்டதான செயல் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். யாருமே அவரிடத்துல பேசல. அந்த குழந்தைய அந்த குடிசைக்குள்ள எடுத்துட்டு போய் அவர் வந்து ஜெபம் பண்ணினாரா, ஆண்டவரே இந்த தவறை நான் செய்யல, இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தாராம். ஆண்டவர் அவரிடத்துல பேசினாராம், என்னையும் என்ன செஞ்சாங்க,
செஞ்சாங்க, குற்றப்படுத்தினாங்க, நிறைய காரியங்களை இது பண்ணாங்க. நீ உண்மையாய் உன்னுடைய ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொன்னாராம். அந்த குழந்தைய அவர் வளர்த்தாராம். 16 வருஷத்துக்கு பின்பதாக மீண்டும் அந்த பெண் வந்தாலாம். வந்துட்டு அந்த குழந்தைய எனக்கு தாங்க, நான் அன்னைக்கு போய் சொல்லிட்டேன், நான் இது தவறான முறையில பிறந்த குழந்தை தான், என்னால நான் இந்த குழந்தைய நான் வளர்த்தேன் அப்படின்னா இந்த குழந்தையும் தவறானதாய் வளர்க்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிதான் நான் உங்ககிட்ட என்ன செஞ்சேன், வளர்க்க கொடுத்தேன். உங்ககிட்ட வளர்த்தா வளர்ந்து அந்த பிள்ளை வந்துச்சு அப்படின்னா அது தவறான முறையில வளராது, நல்ல பிள்ளையா வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாலாம். அநேகர் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவரை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில செய்யாத தவறுகளை யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பொய் வேகமாக பரவும், ஆனா உண்மை நின்று ஜெயிக்கும் அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. ஒருவேளை பரவி நம்மை குறித்து குற்றப்படுத்துறாங்க, உங்களை குறித்து குற்றப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆண்டவர் உங்களோட இருக்காரு. பவுல் சீலாவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்ததுனால அவங்கள என்ன செஞ்சாங்க, அவங்கள பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. பவுல் அநேக தூரம் என்ன செஞ்சாரு, குற்றச்சாட்டப்பட்டவராய் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவருக்காக செய்யும் போது குற்றச்சாட்டப்பட்டவராய் என்ன செஞ்சார், காணப்பட்டார். ஆனா இந்த வேதாகமத்துல அநேக நிருபங்களை எழுதுகிறதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினாரு. ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க எதற்காக நான் ஆண்டவருக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டணும், ஆண்டவருக்காக எதுக்கு நான் இதை செய்யணும், இந்த காரியம் என்ன வீணான பழி என் மேல் சுமந்திருக்குது, எல்லாரும் என்ன குற்றவாளியா பாக்குறாங்க, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு நீங்க வேதனைப்படுகிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா 12ஆம் வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க படுகிற பாடுகளுக்கு நீங்க சந்தோஷமாய் அதை சகித்து கொண்டீங்க அப்படின்னா பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். இந்த பவுல் கண்டிப்பா ஆண்டோடைய சமூகத்துல பரலோகத்துல பலனை கொள்ளுகிறவராய் காணப்படுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தானியேல பாத்தீங்க அப்படின்னா ஜெபித்ததற்காக அவன் என்ன செஞ்சாங்க, சிங்க கெபில போட்டாங்க. ஆண்டவர் கைவிட்டாரா? ஆண்டவர் அந்த தண்டனை அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இவர் தவறு செஞ்சதுனால தண்டனை அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஒருவேளை குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்க அவர் கூட இருந்தாரு. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அந்த வாயை கட்டி போட்டார். அந்த சிங்கங்களை சேதப்படுத்தாம அவ இருந்ததுனால அந்த ராஜாவே சொன்னாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அந்த சிலைய வணங்கல, வைராக்கியமா இருந்தாங்க, அவங்க தீச்சூளையில போடப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவரோடு கூட உலாவினார். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களில ஒருவேளை அந்த நேரத்துல தோல்வியானது போல காணப்படலாம், அந்த நேரத்துல நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதது போல காணப்படலாம், மற்றவர்கள் வெற்றி பெற்றது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்காரு. உங்க கூட மற்றவங்க எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம், எவ்வளவு பெரிய விஷயம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஒரு நாள் வரும்போது எல்லா விதமான உண்மையான காரியங்களும் வெளியரங்கமாகும். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், எல்லாரும் முன்பதாகவும் நீங்க எல்லாரும் உங்களை ஐயோ நம்ம செஞ்சது தவறு என்பதை உணர்ந்து கொள்கிறவர்களா காணப்படுவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இல்லாததா காணப்பட்டா ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்துக்காக தான் நம்ம இந்த வாழ்க்கையை ஓடுறோம். அப்ப இதுதான் நமக்கு மிகச்சிறந்த ஆசீர்வாதமான காரியம். பாக்கியவான் அப்படின்ற அர்த்தத்துக்கு நம்ம பரலோகத்துக்கு அடைஞ்சாதான் நம்ம பாக்கியவான் அப்படின்றத நம்ம முழுமையா நம்ம என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உலக பிரகாரமான காரியங்களில நம்ம என்ன செய்யணும், ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, துயரப்படுகிறவர்களாக, சமாதானம் பண்ணிக்கிறவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழுகிறவர்களாக காணப்படணும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் நிமித்தமாக உங்களை குறித்து பொய்யான காரியங்களை சொல்லி பலவிதமான தீமையான பேச்சுக்களை, தீமையான மொழிகளை, ஒருவேளை உங்களுக்கு எதிராகவே நிறைய அந்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களை வேதனைப்படுத்தலாம். மற்றவர்கள் மூலமாக அந்த காதுகளுக்கு உங்கள் வார்த்தைகள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இந்த உலகத்துல நீங்க இவ்வளவு போராட்டங்களை பொய்யான காரியங்கள் நிமித்தமாக கவலைப்படுகிறீர்களா? பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்டதான இந்த பாக்கியம் உள்ள வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் பாக்கியவானாய் நான் வாழணும், என்னுடைய குடும்பம் வாழணும், என்னுடைய சந்ததி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. யார் பாக்கியவான் அப்படின்ற தலைப்புல ஆண்டவரே எங்களை தியானிக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஆண்டவரே இயேசப்பா, துயரப்படுகிறவர்களாக, பாவத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் உணர்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க அப்பா. நாங்கள் ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்களாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக, இரக்கம் உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை நீங்க பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிற எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே உமக்கு வைராக்கியமாய் வாழும்போது உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், உமக்காக ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்திற்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகளின் நிமித்தமாக ஆண்டவரே எங்களுக்கு வருகிற பலவிதமான தீமையான வார்த்தைகள், எங்களுக்கு எதிராக பேசப்படுகிறதான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூற எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. இது எல்லாம் நீர் மாற்றி எங்களுக்கு பரலோகத்துல மிகுந்த பலனை தருவீர் அப்படின்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கடந்து போக, அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை குறித்து பொய்யான காரியங்களை சொன்னவர்களை நாங்கள் மன்னிக்கிறவர்களாக, அவர்களோடு நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அது எங்களுக்கு கடினமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. அதை குறித்து ஆண்டவரே நாங்கள் யோசிக்கும் போது ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆண்டவரே ஃபேஸ் பண்ணதுக்கு கூட ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அந்த தைரியம் இல்லை. அவங்கள ஆண்டவரே ஃபேஸ் பண்ண கூட எங்களுக்கு ஆண்டவரே மிகவும் வேதனையாக காணப்படுகிறது. நாங்கள் அவர்களை மன்னிக்கிறவர்களாகவும் அவங்களோட சமாதானம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய பரம ஆண்டவரே சப்பா பாதுகாப்புக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க உம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, உம்முடைய அன்பிலே நிலைக்கிறவர்களாக, பாக்கியவான்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.